வணக்கம், உங்கள் மகேந்திரன். நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ப்ரெஷர் பம்ப் போட்டிருக்கோம் 5th ஃப்ளோரில். அது ப்ரெஷர் பம்ப் வந்து எதனால் போட்டிருக்கோம், என்ன யூசேஜ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ப்ரெஷர் பம்ப்பு. இது ஆக்சுவலாக இது 1/4 HP, ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக செக்ஷன் லைனு, டேங்க்லேருந்து வரக்கூடிய லைனு, இங்கே ஒரு வாட்டர் லைனு. இது வந்து வாட்டர் லைன் அவுட்புட் வந்து இது வழியாக வெளியே போகும். வெளியே போய்ட்டு இந்த வால்வ்னா அப்படியே பைபாஸ் ஆகி இதுதான் அவங்க வீட்டுக்கு போகிற கனெக்ஷன். ஒரு பாத்ரூமுக்கு போகுது. இது மாதிரி 3 பாத்ரூமுக்கு டீ போட்டிருப்பாங்க. 3 பாத்ரூமுக்கு ஒரு கிச்சனுக்கு போகுது. இது வந்து எதனால் மெயினாக போடுறாங்கன்னா, தண்ணி ஸ்லோ கம்ப்ளைண்ட் எல்லா வீட்லேயும். எங்களுக்கு 4th ஃப்ளோரில் இருக்கும், 5th ஃப்ளோரில் டேங்க் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தண்ணி குறைவாக வருது. 3rd ஃப்ளோருக்கு இருக்கிறவங்களே தண்ணி குறைவாக வருதுன்னு கம்ப்ளைண்ட் வரும். அப்படி கம்ப்ளைண்ட் வரவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு சாய்ஸ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் வீட்டு பவர் சப்ளையில் தான் கொடுக்கணும். உங்கள் வீட்டு பவர் சப்ளையில் ப்ளக் பண்ணி நம்ம பாத்ரூமில் சுவிட்ச் எனி டைம் ஆன்லேயே இருக்கணும். ஆன்லேயே இருந்தால் தான் இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக். நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்ன் போட்டிருக்கா. இது ப்ரெஷர் கேஜ். ஆக்சுவலாக கேஜ் வந்து அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே 1 2 இதில் வந்து 0 2 4 6 8 10 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு டேப்பும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டேப் க்ளோஸ் பண்ணும்போது டவுன் ஆகும். அவ்வளோதான். இதோட ஒர்க் வந்து இதுதான் ஆக்சுவலாக. மற்றபடி இதில் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. மற்றபடி உங்களுக்கு டேங்க் எதனா வீட்டில் க்ளீன் பண்ணாங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எதனா க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த 2 வால்வையும் லாக் பண்ணுறது பெட்டர். ஏன்னா டேங்க் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா திருப்பி டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணும்போது அது பைப்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா அதான் க்ளீன் பண்ணிட்டாங்களே, ஏன் வந்து அழுக்கு வரப்போகுதுன்னு ஒரு சிலர் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பேசிக் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு, இந்த பைப்பு உள்ளெல்லாம் வந்து போட்டு க்ளீன் பண்ண மாட்டாங்க யாரும். அதனால் டேங்க்கை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. டேங்க்கு அந்த பைப்பு, இப்போ டேங்க்கு க்ளீன் பண்ணால் டேங்க் எம்டி ஆகிடுது, டேங்க் க்ளீன் பண்ணிடுறோம், எல்லாமே எடுத்துடுறோம், தண்ணி எல்லாமே எடுத்துடுறோம். ஆனால் அந்த பைப்புக்குள்ளே, அந்த பைப்பு போகிறக்குள்ளே அழுக்கு இருக்கும்ல, அது வந்து யாரும் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக எடுக்கணுன்னா ஆசிட்டு இதெல்லாம் போட்டு தான் எடுக்கணும். அதுவும் ஒரு சில கஸ்டமர் வந்து அது வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முடி கொட்டன்ற கம்ப்ளைண்ட் வரும். அதனால் ஆசிட்டு மேக்ஸிமம் போடுறதை அவாய்ட் பண்ணணும். இது வந்து மற்றபடி இந்த மோட்டரில் வந்து ஆசிட் வந்து போட்டோன்னா முடியெல்லாம் கொட்டுதுன்ற கம்ப்ளைண்ட் வருது. அதனால் வந்து ஆசிட் போடாதீங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர் பம்ப்பு இந்த மாதிரி டேப் ஓப்பன் பண்ணி வச்சாலே மேக்ஸிமம் அதுலேயே அழுக்கெல்லாம், பைப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் அடைச்சிட்டு ஒரு டேங்க்கு ஃபுல் பண்ணாலே அந்த ப்ரெஷர்லேயே தண்ணி வர ஃபோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். மேக்ஸிமம் ஆசிட் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தலை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடி கொட்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து நீங்கள் நார்மலாக டேப் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும். இப்போ வந்து இந்த 2 வால்வு மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. டேங்க் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஓப்பன் பண்ணுறங்க பழையபடி. சப்போஸ் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மோட்டர் திடீர்னு வந்து ஃபால்ட் ஆகுதுன்னா ஓடாமல் இருக்குது, இல்லை கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். இல்லை ஓடவே இல்லைன்ற கம்ப்ளைண்ட் வரும். அவ்வளோதான். இது வரும்போது டெக்னீஷியனை கூப்பிட்டிங்கன்னா, டெக்னீஷியன் வர நைட்டு ஃபுல்லாக ஓடுது, டெக்னீஷியன் வர மார்னிங் தான் வராங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி வந்து உங்களுக்கு தேவை, இந்த பம்பு வந்து ஓடிட்டே இருக்குது அப்படி என்ன பண்ணுறீங்க, இந்த 2 வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணுறங்க. நைட்டு சொல்கிறேன், அன்டைமில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி வரல, சுத்தமாக தண்ணியே வரல, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னும் போது இந்த 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மோட்டர் ஓடலாம் ஃபெயிலியர் ஆகும்போது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இது 2த்தையும் வால்வு லாக் பண்ணிட்டு இப்படி இந்த சைடு கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இன்கமிங்கில் வந்து இந்த ஒரு வால்வு போட்டிருப்பாங்க, பைபாஸ் வால்வு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நார்மல் ப்ரெஷர்லாம் தண்ணி போயிட்டுருக்கும். டெக்னீஷியன் வந்து காலையில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இருக்காது. சரிங்களா. மற்றபடி வேறு ஏதாவது விஷயம் இருக்குல்ல, எதனா டவுட்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.